இவன் இப்ப எடப்பாடி இருக்கும்போது என்னவோ பேசினான் அப்படின்னா அப்ப அயோக்கியர்கள் அர்த்தம். இவங்கெல்லாம் தான் அயோக்கியன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும் யார் அயோக்கியன். இப்ப என்ன ஆச்சுன்னா சத்ரபதி சிவாஜி இதை அப்படியே உள்வாங்கினார். அப்படி அவர் கண்டுபிடித்த சண்டை முறைக்கு பேர், போர் முறைக்கு பேர் கொரில்லா போர் முறை. நல்லா புரிஞ்சுக்கணும். இதைத்தான் இந்த வியட்நாம் எடுத்துக்கொண்டது. எப்ப தாக்குவான், எங்கேருந்து தாக்குவான் தெரியாதுங்க. பயந்தா மாதிரி அப்சல் கான் அவன் வரான், இவன் பயந்த மாதிரி சரண்டர் ஆறா மாதிரி, இல்லைங்க என்னால முடியல, நான் அப்படியே உங்ககிட்ட எல்லாத்தையும் விழிச்சுடுறேன். யாரு? சத்ரபதி சிவாஜி. சுத்தி ஒன்றும் புரியல, என்னங்க இப்படி என்ன. இவன் அவன் பாதி தூரத்துல வாங்க, நான் பாதி தூரத்துல வரேன். அவன் எவ்வளவு கெட்டிக்காரன். அவன் இவரை கொன்னுடணும்னு முடிவு பண்ணான். இவர் புலி நகத்தால் அவன் வயிற்றை கிழித்தார்னா என்ன மாதிரி ஊட்டிங்க. எனக்கு அந்த சமயத்துல சாமி ஒரு படத்துல ஒரு காட்சி, சாமி படத்தை நான் அங்கீகரிக்கல, இந்த சீவன் விக்ரமும் த்ரிஷாவும் நடிச்சது. நீங்க எல்லாம் பல முறை பார்த்துருக்கலாம், பாட்டெல்லாம் கேட்டுருக்கலாம். ஒரு தத்துவ பாடல் கூட இருக்கு. கல்யாணம்னா ஓடி போகலாமா, ஓடி போய் அதுக்கப்புறம் பிள்ளை குட்டி வந்துடலாமா, நல்ல நல்ல பாடல்கள் தான் இருக்குதுல்ல, அது வேற விஷயம். அதுக்கப்புறம் கேட்டுருந்தீங்க. அதுல பிடிச்ச விஷயம் என்னன்னா, திருடம் மாதிரி வராங்க தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவா, மனோரமோட சேர்த்து நீ கையாட்டணும், நீ பேக் எடுக்கணும், சரியா? நீ எப்படி நீ கையாட்டுறேன், நான் அங்கிருந்து பாக்குறேன், அங்கிருந்து பாருங்க பாரு. திருடன் கூட தாங்க இருக்கு பீரோல, என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க.